ராவணனை கொன்ற தோஷம் நீங்க ராமர் வழிபட்ட சிவ ஆலயம். சீதாதேவி வைபவ லட்சுமியாக உள்ள அபூர்வ சிவன் கோவில். சேக்கிழார் கிரிவலம் வந்து வழிபட்ட சிவ ஆலயம். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிறுகளத்தூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள ராமநாதேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலயமானது செம்பரபாக்கம் ஏரிக்கரை ஓரம் சிறுகளத்தூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த சிறுகளத்தூர் பல்லாவரத்திலிருந்து 10 கிலோமீட்டரும் குன்றத்தூரிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் அமைந்துள்ள பேருந்து நிலையத்தோட பெயர் சிவன் கோயில் பஸ் ஸ்டாப் அல்லது ராஜலட்சுமி மருத்துவமனை பஸ் ஸ்டாப் என்று கூறுகிறார்கள். கோவிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த கோயிலோட சிறப்பை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ராமநாதேஸ்வரர் கோயிலானது ஒரு சிறிய மலை மீது அமைந்துள்ளது. இந்த ஆலயம் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று கல்வெட்டு கூறுகிறது. மிகவும் சேதமடைந்திருந்த இந்த ஆலயம் தற்பொழுது நல்ல விதமாக புனரமைத்து பராமரித்து வருகிறார்கள். இவ்வாலயத்தில் சிவபெருமான் ராமநாதேஸ்வரர் என்ற பெயரில் சதுர வடிவ ஆவுடையராக காட்சியளிக்கிறார். இங்குள்ள அம்மன் சீதாதேவியின் அவதாரமாக வைபவ லட்சுமி என்ற பெயரில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். இந்த ஆலயம் சேக்கிழார் பிறந்த ஊரான குன்றத்தூர் அருகில் அமைந்துள்ளது. சேக்கிழார் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது வழக்கமாக வைத்திருந்தார். ஆனால் ஒரு முறை அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதால் திருவண்ணாமலை வரை செல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் சிவபெருமான் கனவில் தோன்றி குன்றத்தூர் அருகில் உள்ள சிறுகளத்தூர் என்ற இடத்தில் மலை மீது அமைந்துள்ள ராமநாதேஸ்வரர் கோயிலை கிரிவலம் வந்து வழிபடுமாறு கூறினார். சேக்கிழாரும் அதே போல் இந்த சிறிய குன்றை கிரிவலம் வந்து சிவபெருமானை வழிபட்டார். ராவணனை கொன்றதால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷம் நீங்க ராமர் பல இடங்களில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அப்படி ராமர் வழிபட்ட ஒரு இடமாக தான் இந்த ஆலயமும் கூறப்படுகிறது. ராமர் இங்கு சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு வந்துள்ளார். இதான் இந்த கோயிலோட வரலாறு. இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். இந்த ஆலயம் ஒரு சிறிய குன்று மீது அமைந்துள்ளது. ஒரு 20-25 படிக்கட்டுகள் ஏறி சென்றாலே இந்த ஆலயத்தை நம்ம அடைய முடியும். இந்த ஆலயத்தின் மூலவராக சிவபெருமான் ராமநாதேஸ்வரர் என்ற பெயரில் கிழக்கு பார்த்தவாறு அருள்பாலிக்கிறார். வைபவ லட்சுமி நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறாள். நந்தி பகவான் சிவபெருமானை பார்த்தவாறு கருவறைக்கு வெளிப்புறம் உள்ளது. சிவன் கருவறையில் துவாரபாலர்களாக சண்டி முண்டி ஆகியோர் உள்ளனர். அதே கருவறையில் செல்வ கணபதி, நால்வர் சன்னதி, முருகர் சன்னதி, ஐயப்பன், காலபைரவர், அகத்தியர், லோபமுத்திர சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியோர் உள்ளனர். கோஷ தெய்வங்களாக நர்த்தன விநாயகர், மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வர் ஆகியோர் அமைந்துள்ளனர். அதேபோல் அம்மன் சன்னதியை சுற்றி கோஷ தெய்வங்களாக வராகி, கௌமாரி, மகேஸ்வரி, பிராமி போன்ற பெண் தெய்வங்கள் அமைந்துள்ளன. வெளிப்புற பிரகாரத்தில் 64 நாயன்மார்கள், வில்வநாத சிவலிங்கம், குரு பகவானுக்கு என்று தனி சன்னதி மற்றும் திருவண்ணாமலை கிரிவல பாதை உள்ளது போல வர்ணலிங்கம், குபேரலிங்கம், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம் ஆகியவை காட்சியளிக்கின்றன. மற்றும் இந்த தனி சிறப்பாக காக புஜண்ட சனீஸ்வர சன்னதி அமைந்துள்ளது. மற்றும் இவ்வாலயத்தில் நாகர் சன்னதி, நவகிரக சன்னதிகளும் அமைந்துள்ளன. இத்தனை சிறப்புகள் கொண்ட பலரும் அறியாத இந்த ஆலயத்தை நீங்களும் நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமச்சிவாயே. நன்றி, வணக்கம்.